எப்போதுமே எல்லாரும் நாடகம் பார்த்துருப்பீங்க. நாரதர் சுந்தரம் பாடிட்டு உள்ள போனவொடனே தானே பப்புன்னு வரணும். இப்படி பகுமானமா உட்காந்தா எப்படி அந்த ஆள் வருவாரு? ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? ஏற்கனவே கால் வலியே ஒண்ணுக்கு போயிட்டாருங்க. நீங்க எப்படி உட்கார்ந்தீங்கன்னா அது வேறடா. எங்க பேண்ட் வச்சிட்டாருன்னா அள்ளி போட ஆள் இல்ல சாமி. கையெடுத்து உள்ள போங்க சாமி. மாப்பிள்ளை தம்பி சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். சண்டைன்னு ஒண்ணு வருதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அது உள்ள மேடைகளை போய் சண்டை கொடுக்குவாங்க. வெளியில தானே சண்டை. ஆமா, களத்திலானே இறங்கணும். சண்டைனா எப்படி இருக்கணும்? இந்த கையில வச்சிருக்க கட்டையை எடுத்து அவர் மூக்குல குத்தணும், ரத்தம் வரணும். அதை நாங்கெல்லாம் பார்த்து ரசிக்கணும். என்னன்னே? அதுக்காக தான் உட்காரணேன். 15 வருஷமா பண்றேன். என்ன உள்ள போய் உட்கார சொல்றீங்களே, அப்புறம் அந்த போய் வெளில வந்து என்ன பண்றதுக்கு? வழக்கென்ன அவரே சொல்லிட்டாரு சாமி. என்ன வழக்கம் என்ன? நீங்க உள்ள போனாத்தே அவர் வெளியில வருவார். என்ன வர முடியாதா? பயப்படுறாரா? ஒருவேளை நான் உள்ள போனவொடனே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அப்படியெல்லாம் கிடையாது. ஏங்க அப்படி தவறான எண்ணம் கொண்டு நீங்க சொல்லாதீங்க. 100 மதம் கொண்ட யானை வந்தாலும் அன்பு தன்மான சிங்கம் மிஸ்டர் சூர்யா அவர்கள் எதிர்கொள்வார்கள். எங்கிட்ட சூர்யாவா கொக்காவா? கொக்கா கொக்கா இல்ல கொக்கா பெரிய ஆளு. சரி, அவங்க சொன்னதுக்காக அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நான் உள்ள போய் உட்காந்துருக்கேன். அந்த போய் வெளியில வந்து என்ன பண்றான்னு பார்ப்போம். அவர் சும்மாவே பயந்துகிட்டு உள்ள வெளியில வர மாட்டாரு. புலி பதுங்குதுன்னா பாய போகுதுன்னு அர்த்தம்டா. பாட்டு அப்புறம் பாடிக்கிறேன். சூர்யா வாழ்க, சூர்யா வாழ்க, தன்மான சிங்கம் வாழ்க. அடுத்த வருஷம், இந்த வருஷம் கிடையாது. சரியா? உங்க 2 பேத்துக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? ஒரு பாவமும் செய்யல. எவ்வளவு பெருமைப்படுத்தி சொல்றேன். பேண்டு ஓட்டா அள்ளி ஓட முடியாதாவா? அதுக்கு தாண்டா உன்னைய நான் கூட்டி. ஏங்க முந்தா நாள் போன ஊர்ல நனைஞ்சா இல்லையா? நனைஞ்சிச்சு. உள்ள வந்து அதை நக்கி காலி பண்ணது நீ தானேடா. யாருமே அல்லல, நான் தாங்க அள்ளி கொட்டுறேன். ஏங்க உங்க அதுக்காக உன்னைய கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ணன்ற ஒரு மரியாதைக்காக உங்களுக்கு என்னைக்கு உங்களை பார்த்ததுல இருந்து உங்க காலுக்கு செருப்பா கிடக்குறா இல்லையா? அந்த செருப்பை கழட்டி நானே அடிச்சுக்கிறேன். என்னடா அண்ணன், அவர் அந்த வான் உலகத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வம்டா.